ஒருத்தரை நம்பி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்ச பிறகு குழந்தை வந்த பிறகு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சட்ட போராட்டம் நடத்தினது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஒத்துக்கிட்டீங்க, அதனால டிஎன்ஏ டெஸ்ட்லாம் இனிமேல் தேவையில்லை. டிஎன்ஏ டெஸ்ட் தேவையில்லாத காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்னோட தான் சொன்னதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வந்துருச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த பொண்ணை அலக்கரிச்சதுக்கு காவல்துறை துணை ஆணையர் தான் பார்த்தீங்கன்னா இவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வருது. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். 2 பேரும் திருமணம் செய்யணும், ஆனால் சட்டம் ஏற்றுக்கணும் இல்லை. முதல் மனைவி இருக்கும்போது முதல் மனைவி கிட்ட டைவர்ஸ் பண்ணாங்க, 2வது திருமணம் எப்படி செய்ய முடியும்? அது செய்ய முடியாது. ஆனால் நம்ம 2 பேருக்கு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு எல்லா விதமான உரிமைக்கும் இந்த குழந்தைனுடைய அப்பா இவர் தான் சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய தந்தை நான் தான் அப்படின்றது அவரும் நிறுவனத்துக்கு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறது இந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடமையை கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்காங்க. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளா நீண்டுட்டே போயிருந்த மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல வழக்கானது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நான் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்னும் நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இவ்வளவு நாள் கழிச்சு ஒப்புக்கொண்டிருக்காரு. வெளியில இவ்வளவு போராடின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு முடிவு கிடைச்சிருக்கிறது அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக தான் நம்ம இந்த விஷயத்துல பார்க்குறோம். ஒருத்தரை நம்பி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்ச பிறகு குழந்தை வந்த பிறகு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சட்ட போராட்டம் நடத்தினது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். சட்ட போராட்டம் நடத்தி மகளிர் ஆணையத்தில் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ மகளிர் ஆணையத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே குழந்தை பிறந்துருச்சு. அந்த பிறந்த உடனே ஆண் குழந்தையா பிறந்தது அந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கூட சொல்லலாம். 2வது குழந்தை பிறந்த பிறகு இனிமேல் அது அவங்க சோசியல் மீடியாவில் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது. இவங்க இவர் தான் தகப்பன்றதுல முதல்ல இருந்தே உறுதியாக இருந்திருக்காங்க. இருந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. போட்ட உடனே இவர் வேற வழி இப்போ இல்லை. ஸோ இப்போ குழந்தைகள் பிறந்துருச்சு. மகளிர் ஆணையத்தில் அறிக்கை ஒரு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்லியிருக்காரு? அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்ல மாட்டி போடுறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் மற்ற இதெல்லாம் இருக்கும் இல்லைம்மா. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தகப்பன் யார் அப்படின்ற உண்மை வெளியில் வந்துடும். அது இப்போவே சொல்லிட்டா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்த மாதிரி இருக்கும். இப்போ சொல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ இவர் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? ரொம்ப மோசமா எல்லாம் இருக்கும். தண்டனை ஏதாச்சும் வழங்கணும். குற்றம் செஞ்சிருக்குன்றது மறுபடியும் ப்ரூவன் ஆகிட்டே தான் போயிருக்கும். அவர் இப்போ சொல்லியிருக்கிறதே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு, ஹைகோர்ட்டில் கேஸு, ஃபேமிலி கோர்ட்டில் கேஸு, அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ போராட்டம் நடத்தி தானே இந்த உண்மை இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து இனிமே இந்த விஷயத்த இனிமேலும் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு மகளிர் ஆணையத்தில் ரிப்போர்ட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ அலைவிட்டுருக்காரு இல்லையா? இப்போ ஜாயா இருக்கட்டும், கோர்ட்டோட நேரத்தையா இருக்கட்டும், காவல்துறையோட நேரம், இவ்வளோ பேரோட நேரத்தை வீணடிச்சதுக்காக ஏதாச்சும் அவர் மேல தண்டனை வழக்கு ஏதாச்சும் பதியப்படணும். கண்டிப்பா இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். மகளிர் ஆணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
திருமணம் செஞ்சது உண்மை, அந்த குழந்தை வந்து என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒப்புக்கொண்டு இருக்காரு. ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு அவருடைய தரப்பில் வந்து அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து மகளிர் ஆணையம் கூட இதை பாருங்க ஒத்துக்கிட்டீங்க, அதனால டிஎன்ஏ டெஸ்ட்லாம் இனிமேல் வந்து தேவையில்லை. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தேவையில்லாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எங்களுக்கு தான் அவர் சொன்னதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது, மகளிர் ஆணையம் வந்து இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அப்பான்றது ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த அப்பா அப்படின்றது வந்து நீங்களே ஒத்துக்கிட்டதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான பராமரிப்பு செலவுகள் மற்ற இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். நாங்களே இப்போ சுத்தியோட குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி உங்க குழந்தைகளை இந்த ஜீவனம் சொல்லலாம் 6 லட்சம்லாம் தேவையில்லை. அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுமா. அது வந்து எப்படி போகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். அவரே இன்னைக்கு வந்து ஆணையத்தில் வந்து சொல்லியிருக்கிறது திருமணம் செஞ்சது உண்மை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்னுடையது தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா வந்து பாதி வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் சட்ட போராட்டங்கள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நடக்கும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று, இந்த மாதிரி ட்விஸ்ட் வந்து வேற என்னென்ன வருதுன்றது நம்ம வந்து பொறுத்தது பார்த்து தான் வந்து தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் ஆணையம் வந்து அந்த குழந்தை உங்களுடைய தான் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்குண்டான பராமரிப்பு செலவுகள் மற்ற இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் தேவை கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொன்று, மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து இந்த பொண்ணை வந்து அலக்கரிச்சதுக்கு காவல்துறை துணை ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இப்போ வந்து வருது. யார் வலியுறுத்திருக்காங்க? மகளிர் ஆணையம். மகளிர் ஆணையம். ஓகே. மகளிர் ஆணையம் வந்து தன்னுடைய தீர்ப்பில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து வருது. ஏன்னா முழுசாக வந்து அந்த ஆணையம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து பார்த்து தான் இன்னும் என்னென்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து தெரியும். ஸோ ஒன்று, இத்தனை நாள் வந்து அந்த அம்மா வந்து அலைஞ்சி வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஒத்துக்கிறாரு. குழந்தை பிறகு தான் வந்து இவர் வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து போராடிட்டு வருவாங்கல்ல. ஒரு பெண்ணு வந்து எந்த அளவுக்கு வந்து போராடும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த அம்மா வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிற உண்மைகள்லாம் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை வந்து நடக்கும். ஸோ நடத்த பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முழுமையான ஒரு தீர்ப்பு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கணும். இது வந்து எப்படி அந்த வழக்கானது இதுக்கடுத்து எப்படி போகும் சார்? என்ன மாதிரியான வழக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க இதுக்கடுத்து? இப்போ ஒத்துக்கிட்டாரு, இந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிட்டாங்கம்மா. ஒத்துக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காம்பன்சேஷன் அதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து பேசி முடிச்சுப்பாங்க. இது ஒரு பக்கம். இல்லை ஜாய் கிறிஸ்டல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு ஏமாத்துனதுக்கு, இல்லை வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து அலைய வச்சதுக்கு, வயிற்றுக்குள்ளே குழந்தை வச்சுக்கிட்டு நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் அலைஞ்சிருக்கேன், அதுக்குண்டான தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது பிரகாரம் வந்து வழக்குகள் வந்து தொடரும். அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட்டில் போட்டிருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் வந்து என்னன்றது வந்து அங்கே இவர் வந்து என்ன பதில் மனு தாக்கல் செய்ய போகிறாரு, இல்லை எவ்வளோ மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்குறாரு, எவ்வளோ கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து சேர்ந்து வாழ போகிறாங்களா என்னன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்கும். அவர் மேலே ஏமாற்றத்துக்கு உண்டான வழக்குகள் வந்து தொடருமா, காவல்துறை மூலயமா தொடருமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து இது இல்லீகலாக இருந்துச்சு, இது வந்து சட்டப்படியான திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு, இது வந்து சட்டப்படியாக ஏற்றுக்கப்படுமா? இப்போ 2 மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது எப்படி சொல்லுவாங்க சார்? சட்டப்படின்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம். முதல் மனைவி இருக்கு, முதல் மனைவியோட தான் அவர் வந்து மகளிர் ஆணையத்துக்கே வந்து அப்பீல் ஆகிறாரு. இவங்க 2வது மனைவி. 2வது மனைவின்றது வந்து நம்ம இந்தியன்
சட்டத்தில் வந்து கிடையாது. ஏன்னா முதல் மனைவி தான். ஸோ முதல் மனைவிக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மனைவின்ற சட்டத்தில் வந்து இல்லை கிடையாது. அதாவது டிவோர்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணாதான் வந்து முறைப்படியான ஒரு திருமணம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கு பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைக்கு பார்த்துக்க வேண்டிய முழு முதல் பொறுப்பு அவர் ஏற்றுக்கணும். மாதம்பட்டி அவர்கள் அப்படின்றது வந்து அவர் ஒத்துக்கிட்ட பிறகு இப்போ வந்து மகளிர் ஆணையம் கூட வந்து நம்மளுக்கு அந்த கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. இனிமேல் குழந்தை கொண்டாடுறவங்களுக்கு சொல்லிடுற மொத்தத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களும் வந்து திருப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தையுடைய விஷயத்தில் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சட்டவிதமான நடவடிக்கைகளும் சட்டவிதமான பிரிவுகளையும் அவர் வந்து கொடுத்துதான் ஆகும். கடமைகளை அவர் சரிவர செய்யணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து நிறுவனம் ஆகிருக்கு. இப்போ ஜாய் அவர்களுக்கும் ஸ்ருதி அவர்களுக்கும் 2 பேருக்குமே வந்து இவர் தான் பொறுப்பு. 2 பேர் கூடயும் வாழ்ந்துதான் அவங்க இனிமேல் அப்படின்னு பாருமா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் மனைவி அவங்க வந்து இவங்க 2 பேர் வந்து திருமணம் செய்ததான் அவர் சொல்றாரு. பட் சட்டம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண விஷயத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. குழந்தைகளுடைய விஷயத்துல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். 2 பேரும் திருமணம் செய்யலாம். ஆனால் சட்டம் ஏற்றுக்கணும் இல்லை. முதல் மனைவி இருக்கும்போது முதல் மனைவி கிட்ட வந்து முறைப்படி டைவர்ஸ் பண்ணாமல் 2வது திருமணம் வந்து எப்படி நீங்கள் செய்ய முடியும்? அது செய்ய முடியாது. ஆனால் நம்ம 2 பேருக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு வந்து இருக்கு. மகளிர் ஆணையம் சொன்ன மாதிரி இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கலாம் சார், வழங்கப்படும் சார்? இப்போ வந்து இவர் வந்து இவ்வளோ கோர்ட் நேரம் எல்லாத்தையும் அலக்கழிச்சிருக்காரு. அப்படி தண்டனை இப்போ வந்து வழங்குறாங்கன்னு வச்சுப்போம். என்ன மாதிரியான தண்டனையா இருக்கும் அது? தண்டனைன்னு பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா அதை ஒரு செல்வாக்கு மூலம் வந்து பணத்தை கொடுத்து அதை சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதாவது அவங்களுக்குள்ள வந்து அவங்க பேசி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு வந்து முடிஞ்சிருமா? இல்லை அவர் அதான் ஜாயிண்ட் ரிசல்ட்டாக வந்து இந்த வழக்கை வந்து கிரிமினல் வழக்கு வந்து தொடரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏமாத்துறதுக்கு உண்டாகுது, ஒரு நேரம் அலைய வச்சது, ஏமாத்துறதுக்கு உண்டான வழக்கு பிரிவுகளில் வந்து வழக்கை வந்து பதிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் இவங்க வழக்கு அலைய வச்சது. ஸோ அது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து விசாரணை செய்வாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ அவர் ஒத்துக்கிட்டதுனால இப்போ அவர் வந்து தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்றது வந்து இப்போ தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ அதான் மகளிர் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய துணை ஆணையருக்கு வந்து வலியுறுத்திருக்காங்க. ஸோ சட்டப்படியான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும். அது பதிவு செஞ்ச பிறகு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிரிமினல் நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க. அபராதம் மாதிரி போடவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய அபராதங்கள் இருக்கு. ஃபைன் வந்து போடாது நீங்கள் சொன்ன மாதிரி அபராதங்கள் போடுவாங்க. இல்லை வந்து அவர் பெயில் எடுக்கணும், இல்லை உள்ள வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னுமே வந்து மாதம்பட்டி அவர்களை பற்றின நிறைய கிசுகிசுகள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர் வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமா? நேற்று அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் ஜாய்க்கு வச்சுட்டாரு. இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல அந்த விஷயங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பரவிக்கிட்டே தான் இருக்கு. இது வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாய் ரிசல்ட்டாக வந்து சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆஃபீஸர் முதல் கொண்டு, ஹைகோர்ட்டு முதல் கொண்டு, ஃபேமிலி கோர்ட்டு முதல் கொண்டு, மகளிர் ஆணையம் வரைக்கும் வந்து இந்த அம்மா வந்து போராடி தன்னுடைய நிலையை வந்து நிலைநிறுத்திருக்காங்க. குழந்தைக்கு தந்தை இவர்தான் அப்படின்றத வந்து இன்னைக்கு அவர் வாயாலே வந்து ஒத்துக்கிற வரைக்கும் வந்து இந்த அம்மா சட்ட போராட்டம் வந்து நடத்திருக்காங்க. ஸோ மற்ற பெண்கள் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து எடுக்க போகிறாங்க. உண்மை என்னன்றது வந்து வெளியில வந்தாதான். உண்மை இல்லாம வந்து வெளியில வந்து நிறைய கிசுகிசுக்கள் வந்து போடுறது, இந்த சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையை வந்து வெளியில கொண்டு வரணும். சும்மா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து சொன்னா மட்டும் தான் இது போற போக்குல வந்து பேசிட்டு போறது இல்லம்மா. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கரெக்டாக பேசிட்டு வரோம். ஜாய் கிறிஸ்டா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜாய் கிறிஸ்டா வந்து அந்த பொண்ணு சொல்றது ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்து வெளியில பேசுகிறாங்க. இன்னைக்கு அவரே வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணுறத வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. ஸோ ஒத்துக்கிட்டு போகும்போது என்ன, அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்பா இல்லாத ஒரு குழந்தை அப்படின்னு வளர்றது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. அப்பா அப்பா வந்து இந்த குழந்தையினுடைய அப்பா இவர்தான் சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய தந்தை நான் தான் அப்படின்றது வந்து அவரும் வந்து இன்னைக்கு வந்து வெளியுலகத்துக்கு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அவமானத்தை வந்து இன்னைக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். தந்தை தெரியாத பையன் அந்த பெயர் சொல்லுக்காக அந்த பெயர் சொல்லுக்கு வந்து ஆளா இருக்கும்ல அந்த குழந்தை. இன்னைக்கு தந்தை யாருன்றது வந்து அந்த அந்த தாய், இதுல வந்து ஒரு தாய் குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லணுமா? இது வந்து எல்லா தாய்களுடைய கடமை. இந்த ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் வந்து எப்பா உனக்கு அப்பா வந்து இவருதான் அப்படின்னு சொல்லி தாய் சொன்னாதான் குழந்தைக்கு தெரியும். அந்த ஃபார்ம் கூட ஜாய்கிறிஸ்டல்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ரங்கராஜ்ன்ற பேர் அப்பா பேர்ல போட்டிருக்காங்க. அதாவது வந்து எல்லா தாய்மார்களுமே உன்னுக்கு தந்தை வந்து இவருதான் சொல்லிட்டு வந்து அவர் காட்டு கொடுப்பாங்க. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஜாய் வந்து பண்ணிருக்கிறது இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடமையை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்காங்க. தந்தை இல்லாத பையன் அப்படின்னு சொல்றது இந்த சமூகத்துல வந்து அந்த அவப்பெயருக்கு ஆளாக விடாம தந்தை இவர்தான் அப்படின்றதுக்கு சட்ட போராட்டம் நடத்தி அதை அவர் வாயால சொல்ல வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த குழந்தை தந்தை யாருமே தெரியாதமா போயிருக்கும்ல, எவ்வளவு பெரிய அவப்பெயர். அந்த குழந்தை உயிரோட அதாவது வளர்ந்து பெரியவனாகி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அவமானமாலாம் இருக்கும். மகாபாரதம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கர்ணனுடைய நிலைமை அதுதானே. கடைசி வரைக்கும் அவங்க அப்பா யாருன்னு தெரியலன்றதுல ஒரு தன்னுடைய நண்பன் வந்து அரச பதவி நாடு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ தந்தை இல்லாத பையன் தானே அவங்க எல்லாருமே வந்து எண்ணிக்கல. காலகாலமா வந்து ஒரு பையனுக்கு வந்து தந்தை இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே அவமானப்பட வேண்டியது தானே. அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை வந்து கொடுத்துருக்கும், எவ்வளவு பெரிய மன உளைச்சல். அது ஏதோ நல்லதோ தப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்க, திருமணம் செஞ்சுட்டாங்க, குழந்தை வந்து கருவில் வந்து உண்டாயிடுச்சு, அந்த குழந்தை வந்து வெளியிலையும் பிறந்தாச்சு. அதெல்லாம் அந்த அம்மா வந்து யோசிச்சுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையுடைய தகப்பை எப்படிதான் அப்படின்றத வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்து காட்டி கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அது கரெக்டான அவரும் வந்து இப்போ வந்து சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. இப்போ இந்த வழக்கு வந்து தொடருமா இல்லை இது அப்படியே இருக்குமா அப்படின்றது ஜாய்கிறிஸ்டல் அவர்கள் திருப்பி வந்து பேசினாதான் தெரியும். அவங்க வந்து இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்காங்க. அந்த இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வரணும், தன்னுடைய உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும், குழந்தைகளுடைய உடல்நிலையத்தையும் பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மென்டலி பிசிக்கலி அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிலையா ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வரைக்கும் அந்த வழக்கானது நிலுவையிலே இருக்கும், போயிட்டு இருக்கும்ல, ஏறியும் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வழக்கை வந்து நடத்துவாங்க. அவங்ககிட்ட கேட்டு எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கை வந்து கொண்டு போவாங்க. எப்படி போறாங்க அப்படின்றத வந்து பொறுத்துக்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதுல நிறைய இன்னும் என்ன டெஸ்ட் வரும்ன்றது வந்து தெரியாது. போக போக வழக்குகள் வந்து ஓட்டத்துல பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.